கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான சகோதர சகோதரிகள், இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் சாலமோனின் உன்னத பாட்டுடைய புஸ்தகம் அதில் 1வது அதிகாரத்துல 5-6 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். எருசலேமின் குமாரத்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாயிருந்தாலும் அழகாயிருக்கிறேன். நான் கருப்பாயிருக்கிறேன் என்று பாராதேயுங்கள், வெயில் என் மேல் பட்டது. அருமையானவர்களே, உன்னத பாட்டை நிறைய பேர் வாசிச்சிருப்பீங்க. அதை கவனமா படிக்கும் பொழுது மெய்யான மணவாளனாகிய ஆண்டவருக்கும் நமக்கும் சபையாகிய நமக்கும் உள்ள ஒரு உறவை, ஒரு அழகான ஒரு உறவை குறிக்கிறது. சூனேமித்தி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம், ஒரு கேரக்டர் தன்னை பத்தி இப்படி சொல்றாங்க. என்னன்னா, நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன். பொதுவாவே ஒரு இன்டர்வியூக்கோ இல்ல உலகத்துடைய வேலைகளுக்கோ இல்ல மற்ற காரியங்களுக்கோ முன்னாடி போகும் பொழுது வெளி தோற்றத்தை பார்த்து இந்த உலகம் நியாயம் இருக்கும். பாக்குறதுக்கு அவங்க பாக்குறதுக்கு அழகா இல்லைன்னா அவங்க அழகு இல்லைன்னு முடிவு பண்ணிடுவாங்க. உலகம் நேசிக்கல, அதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுங்க. உலகம் நம்மளை நேசிச்சாதான், உலகம் நம்மளை அங்கீகரிச்சாதான் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். உலகம் உங்களை நேசிச்சாதான் நீங்க ஆச்சரியப்படணும். உலகம் உங்களை பகைச்சா நீங்க ஆச்சரியப்படாதீங்க. ஏன்னா அது உங்களை பகைக்க முன்பாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அது பகைச்சது இல்லையா? நான் சத்தியம், அந்த அம்மா அழகா இருக்கிறாங்க. ஆண்டவருடைய பார்வையில எல்லாமே அழகுதான், நம்முடைய வாழ்க்கை அழகுதான். நீங்க ஏன் விசேஷமானவங்க மீண்டும் நான் திருப்பி சொல்றேன்னா, இந்த அம்மா தன்னை பத்தி 2 தடவை ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, அறிக்கை சொன்னாங்க. என்ன தெரியுங்களா? நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன், நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன். ஆனா தொடர்ந்து இந்த ஆத்தும நேசர், இந்த சாலமோன், இந்த ராஜா இந்த அம்மாவை குறித்து குறைந்தது 7-8 தடவை என் பிரியமே நீ ரூபவதி அப்படிங்கிறார். என் பிரியமே நீ ரூபவதிங்கிறார். உங்களுக்கு புரிய வைக்கணும்ன்ற அவசியம் இல்ல. ரூபவதினாலே நீ ரொம்ப அழகான பொண்ணுமா அப்படின்னு அர்த்தம். என்ன கூட சின்ன வயசுல எல்லாருமே பல்லாண்டு வாழ்க்கைன்னு என்ன மறைமுகமா கிண்டல் பண்றதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனா அதை நினைச்சு ஒரு காலத்துல நான் சோர்ந்து போயிருக்கிறேன். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுக்கு முன்னே, இயேசுடைய அன்பை அறிந்து கொள்ளாததுக்கு முன்னே நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறேன். ஆனா என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவருக்குள்ளே நான் வந்தேனோ, அவர் என்னை குறித்த நோக்கத்தை நான் தெரிந்து கொண்டேனோ, அன்றையிலிருந்து இந்த நாள் வரைக்கும் உலகத்தினாலே தள்ளப்பட்ட என்னை தேவன் ஒரு சிலருக்கு பயன்படுத்த அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இது எங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஏன் சொல்றேன்? ஆண்டவர் தந்த வாழ்க்கைய நான் நேசிச்சேன்னா கர்த்தர் 100 மடங்கு 1000 மடங்கு அளவில்லாமல் நேசிக்கிறார். அதனால நான் சொல்றேன், யார் உங்களை பகைச்சாலும், யார் உங்களை வெறுத்தாலும், யார் உங்களுடைய சூழ்நிலையை குற்றப்படுத்தினாலும், புற பேசினாலும் நீங்க கவலைப்படாதீங்க. ஒரு மிகப்பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? நீங்கள் பிறக்கும் பொழுதே, பிறப்பதற்கு முன்பாகவே தாயின் கருவிலே உங்களை அழைத்த தேவன் உங்க வாழ்க்கையும் உங்களையும் அதிகமா நேசிக்கிறார். அதற்காக தான் அது கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் உங்களுக்காக சிந்தினார். பிளீஸ், நீங்க ரொம்ப விளையாட பெற்றவங்க, நீங்க ரொம்ப விளையாட பெற்றவங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.